ராதே கிருஷ்ணா. ரொம்ப அழகான ஒரு குகை இது, தோட்டக்காச்சாரிய குகை. இந்த தோட்டக்காச்சாரியர் இங்கே நீங்கள் நேராக பார்க்குறது ஆதிசங்கர பகவத் பாதர். இங்கே இதுக்கு சின்னதாக இருக்கிறது தோட்டக்காச்சாரியார். இங்கே இருக்கிறது நர்மதா பானலிங்கம், நர்மதையிலிருந்து கொண்டு வந்த லிங்கம். இது சங்கரர் மானசரோவர், கைலாசம் மானசரோவர்லேருந்து கொண்டு வந்த ஸ்பட்டிகலிங்கம். கிட்டத்தட்ட 2000-2500 வருஷங்கள் ஆனது. சங்கரரும் பூஜை பண்ணி, தோட்டக்காச்சாரியாரும் பூஜை பண்ண சங்கர அழகான ஸ்பட்டிகலிங்கம். இந்த குகையில் உட்காந்துட்டு தோட்டக்காச்சாரியர் தபஸ் பண்ணியிருக்கார். தோட்டக்காச்சாரியருக்கு ஒன்றுமே தெரியாது, குரு கைங்கரியத்தை தவிர ஒன்றுமே தெரியாது. அப்போ சங்கரருடைய ஆசீர்வாதத்தினாலேயே அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் சித்தித்தது. அப்போ அவர் சொன்னது தான் இந்த தோட்டக்காஷ்டகம். தோட்டகம்ன்ற ஒரு மீட்டரில் சொன்னதுனால தோட்டக்காஷ்டகம்னு பெயர். இப்போ நான் இந்த கதவை சாத்தி லைட் அணைப்போம். அழகாக அந்த ஜோதி ஸ்வரூபனான பகவத் ஸ்வரூபத்தை இப்போ பார்ப்பேன். அங்கே பாருங்க, எழுந்துவாங்க, நின்று பாருங்க. லைட்டு அழகான தோட்டக்காச்சாரியர் சங்கரரும் பூஜை பண்ண சிவலிங்கம். இந்த ஜோதி ஸ்வரூபம் இப்போ தெரியவார் பாருங்க. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர் ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர் ஜய ஜய சங்கர், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர். இப்போ ஜோதி ஸ்வரூபம்னா எப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், சரியா? இந்த மாதிரி அப்படியே தேஜோமயமான வெளிச்சத்தில் தான் சங்கரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதுதான் ஜோதி ஸ்வரூபம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள உடைய வெளிச்சமாக தான் பகவான் இருக்கான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியாக சுவாமி இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தில் தான் இருக்கார், சரியா? ஆத்மாவும் இந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசமாக தான் இப்படி இருக்கு. அதனால் நமக்கு இருட்டு கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, குழப்பம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. மனசினுடைய விகாரத்தினால தான் எல்லாம் தோன்ற. இப்போ தூங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக தான் இருக்கோம். அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் உள்ளுக்குள்ளேயும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமயன்றோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு ஜோதி ஸ்வரூபம் நன்னா பிரத்யக்ஷமாக புலப்படட்டும். ஜெய் போலோ ஆதிசங்கர பகவத் பாதர் கி ஜெய். ஜெய் போலோ ஆஜ் கி ஆனந்த் கி ஜெய். ஜெய் போலோ ஆஜ் கி ஆசீர்வாத் கி ஜெய். பனிப்பாறை, அதில் திரும்பி திரும்பி மேலே மேலே பனி உருகி உருகி விழுந்து கீழே இருக்கிறது பனி அப்படியே கடினமாகி பாறையாடும். அந்த பனிப்பாறை தான் ஸ்பட்டிகலிங்கம். அதுதான் இது கழுத்தில் போட்டுக்கணும்னா அவ்வளவு தூரம் பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ சில்னஸ் கொடுத்துரும். அழகான இந்த ஜோதிர்லிங்கம், இந்த ஸ்பட்டிகலிங்கம், ஜோரான தோட்டக்காச்சாரியார், அற்புதமான ஆதிசங்கர பகவத் பாதர், நர்மதா லிங்கம், இவர்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞான, வைராகியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். எங்கள் பேர் தோட்டக்காச்சாரியர் குகை. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஸ்பட்டிகலிங்க பகவான் கி ஜெய்.